ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருட் சாஹி, ஒரு ஃபேவரட் யூடியூபர். நம்ம இன்றைக்கி பெலாமோஸ் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உண்மையிலே நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது அப்படியே வந்து அந்த டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெலாமோஸ் வாங்குறப்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்காது. உள்ளேயும் கொஞ்சம் எல்லாம் பெருசாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. உங்களுக்கு வந்து நல்ல பிஞ்சாக இருக்கணும், நல்ல குட்டியாக இருக்கணும். எந்தளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வச்சு செய்கிறப்ப அது மாதிரி பெலாமோஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பெலாமோஸ் தெரியாதவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, பலாப்பழம் இருக்குல்ல, அது வந்து பிஞ்சாக இருக்கிறப்ப அதை வந்து பெலாமோஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் பிரியாணி இந்த மாதிரி நான்வெஜ்ஜை செய்கிற மாதிரியே எல்லாமே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அதுலேருந்து பால் வரும், கையில் பிசு பிசுன்னு ஒட்டும், கட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே உள்ள ஸ்கின் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ளதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். எல்லாமே கட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு வேணுன்னா உப்பும் கூட சேர்த்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பெலாமோஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நல்லா வந்து கொதி வரட்டும், வேகட்டும் கொஞ்சம். இதில் ஒரு 3/4 வாசி குக்கான பிறகு இதை நம்ம தனியாக வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் சின்னதாக கூட வேணும்னா பீஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். நாலு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பேன் போட்டு லைட்டாக சூடான பிறகு அதில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு கிராம்பு ஒரு 4 கிராம்பு போட்டுப்போம், ஒரு பட்டை போட்டுப்போம், பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து அந்த எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் 4 இதிலே சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்கள் வந்து லைட்டாக வதக்கிட்டு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நீங்கள் வந்து நல்லா வதக்காமல் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதனால் கண்டிப்பாக வந்து வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு பாதி அளவுக்கு வதங்கின பிறகு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இதையும் சேர்த்து ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு அதிலே போட்டு வதக்கிப்போம். வெங்காயம் நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்க பெலாமோஸை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். இது கூடவே தக்காளியும் சேர்த்துப்போம். நான் வந்து மசாலாலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன் பசங்களாம் சாப்பிட்றதுனால. நீங்கள் வந்து ஆட் பண்ணுறப்ப நான் சேர்க்குற எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து இதில் மசாலா நல்லா இறங்கி உங்களுக்கு காரமாக இருக்கும். ரொம்ப காரம் இல்லாமல் சப்புன்னு இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த காய் உள்ளெல்லாம் போயிருக்காது உங்களுக்கு. எனக்கு பசங்க காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். நான் போடுற பச்சை மிளகாவை விட ஒரு 2-3 பச்சை மிளகாய் நீங்கள் கூடவே போட்டுக்கலாம். அது மாதிரி மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மசாலா ஹெவியாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துப்போம். நான் இதில் இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் 3-4 கூட சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பச்சை மிளகாய் வந்து 9 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மிளகாத்தூள் வந்து அந்த காயில் எல்லா இடத்துலையும் ஒட்டணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2-3 நிமிஷம் இடையில அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த காய் மசாலாவுக்கெலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருவோம். உப்பு வந்து நீங்கள் வேக வைக்கிறப்ப போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. காய் வந்து லைட்டாக அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து காய் வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். இதில் இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம். கரம் மசாலா தீந்துருச்சுன்னு இப்போ தான் ரெடி பண்ணேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். நான் 2.5 சுண்டு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். ஒரு சுண்டுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் டம்ளரில் ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதே டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். நான் 2.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. பத்தலைனா உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஜீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ்லாம் போட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நல்லா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு ரைஸ் வந்து லைட்டாக வந்து வெந்து மேலே வரட்டும். அந்த ஸ்டேஜில் தம் கொடுப்போம். இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் சுண்டி ரைஸ் மேலே வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடி வச்சு தம் வச்சுருவோம். இதில் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ இதை மூடி தம் வச்சுருவோம். நெய் விட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீழே வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெவியான கல் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கு அடுத்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் கொடுத்துருவோம். இது ஒரு நல்ல எந்த ஹோலும் இல்லாத இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு உங்ககிட்ட இடிக்கல் இருக்குது அப்படின்னா அதை இது மேலே வச்சிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக நிற்கும். இது அப்படியே 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க.
இப்போ 20 நிமிஷம் கழித்து 5 நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு 5 நிமிஷம் சும்மா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பலாமோஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு அது வந்து நான்வெஜ் இல்லை வெஜ் அப்படிங்கிறதே தெரியாது. நீங்கள் சொல்லாமல் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.